ஒரு கிளி வடிவில் கைலாயத்திற்குள் சென்ற ஒரு முனிவர். அங்கே சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அரிய சிவஞானத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அந்த உபதேசத்தை கேட்க முயன்றார் அந்த முனிவர், சுகபிரம்ம மகரிஷி. இதைக் கண்ட பார்வதி தேவி கோபமடைந்து, நீ பூமியில் மனிதனாக பிறப்பாய் என்று சாபமிட்டதாக தலபுராணம் கூறுகிறது. அதிர்ச்சியடைந்த சுகர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போது சிவபெருமான் அருள் புரிந்து, நீ வேதவியாசரின் மகனாக பிறப்பாய். கிளியின் முகமும் மனித உடலும் கொண்டு திரு இடையாற்றில் என்னை வழிபட்டு தவம் செய், உன் சாபம் நீங்கும் என்று அருளினார். அதன்படி சுகபிரம்மா மகரிஷி இத்தலத்திற்கு வந்து மருத மரத்தடியில் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் செய்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் சுவாதி நட்சத்திர நாளில் சுகருக்கு காட்சியளித்து சாப விமோசனம் அருளியதாக ஐதீகம். அதனால் இன்றும் இந்த கோயிலில் சுகபிரம்ம மகரிஷிக்கு தனிச்சன்னதி உள்ளது. சுகர் வழிபட்ட இந்த திருத்தலமே இன்று நாம் தரிசிக்கும் எடையார் மருதீஸ்வரர் திருக்கோயில். இப்படிப்பட்ட நம் தமிழ்நாட்டு திருத்தலங்களின் சுவாரஸ்யமான வரலாறுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த மருத வனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வனத்தில் ஒரு பசு தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தன் பாலை தானாகவே தரையில் சுரந்து கொண்டிருந்தது. இதை கவனித்த மேய்ப்பன் அந்த இடத்தில் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது என்று உணர்ந்தான். ஒரு நாள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கே சிவலிங்கம் இருப்பது தெரிய வந்ததாக ஐதீகம். அந்த பசுவின் பக்தியையும் இறைவனின் அருளையும் கண்டு மக்கள் அங்கே ஒரு திருக்கோயிலை அமைத்து வழிபடத் தொடங்கினர். மனிதர்கள் இறைவனை தேடிச் செல்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு வாயில்லா ஜீவன் தன் அன்பால் இறைவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த திருத்தலத்தின் கதை. பக்தி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவனுடன் இருக்கும் ஒரு புனிதமான தொடர்பு என்பதை நினைவூட்டுகிறது. இன்றும் அந்த தலத்திற்கு செல்லும் பக்தர்கள் மருதீஸ்வரை தரிசித்து அந்த பசுவின் தூய பக்தியையும் நினைவு கூர்கிறார்கள். ஓம் நம சிவாயா. இது போன்ற பாடல் பெற்ற தலங்களின் சிறப்புகளையும் நம் கோயில்களின் வரலாறுகளையும் தொடர்ந்து நமது சேனலில் பதிவிட்டு வருகிறோம். இனி வரும் கோயில் வரலாறுகளை தவறாமல் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நம் தமிழின் தொன்மையான கோயில் வரலாறுகளை உலகறியச் செய்வோம். நன்றி.